ஷலோம் ரியால் மை டிஃபரன்ஸ். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்துல நம்முடைய வாழ்விலே, நம் இந்த புதிய துவக்கத்திலே, இந்த புதிய தினத்திலே நாம் சில காரியங்களை யோசித்திருப்போம். இந்த நன்மைகளை நான் செய்யலாமா, இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாமா, இந்த நியூ பிகினிங், இந்த புதிய துவக்கத்தை நான் ஏறெடுக்கலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷனோடு, சில டவுட்ஸோடு நம்ம உட்கார்ந்துருப்போம். அப்போ இன்றைக்கும் இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற அந்த முடிவுகள், அந்த யோசனைகள், அதுல நீங்க தைரியமா எடுத்து கர்த்தர் நினைப்பட்டுகிறார். எதனால கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், எப்படி அவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம உணர்ந்துக்கலாம். அப்படின்னா, அவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறது, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்கிறார். அதாவது நாம் எடுத்து வைக்க போற ஸ்டெப்ஸ், அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி a successful one, it will be a victorious one அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா பிகாஸ் he is with us, he is gonna lead us அப்படின்னு சொல்லி நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நம்மை கூட இருந்து வழிநடத்த போகிறேன் என்கிறார். நாம் போகிற இடமெல்லாம், நாம் எங்கெங்கெல்லாம் செல்றோமோ, என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய நினைக்கிறோமோ, என்னென்ன திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்ற அதுல கால் எடுத்து வைக்க முயற்சி செய்கிறோமோ, அதில் அனைத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் என்று நினைப்பட்டுகிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய சரியாய், நிதானமாய், தெளிவாய் செய்து, முயற்சிக்க வேண்டியதை முயற்சித்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துபவர்களாய், அவருடைய நாமத்தை உணர்ந்தவர்களாய், அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய், தைரியமாய் முயற்சி செய்வோம். தேவன் எல்லாவற்றும் வாய்க்கப்படுவார். இந்த நாளை அவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை தூக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.